எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். இது நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படியே புதுசாக அப்படியே இருக்கிறதுக்கு காமிக்கலான்னு வச்சா இந்த படுப்பாங்க லெஃப்டில் எழுதிட்டாங்க ரிமூவ் பிஃபோர் யூஸ்ன்னு. இப்போ பாருங்க ஆயிலே யூஸ் பண்ணல, லைட்டாக தான் இது ஒன்று அதில் இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 25 நிமிஷம் தான் ஆச்சு, எல்லாமே குக் ஆயிடுச்சு. வாசம் சரியாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சீ பிரீம் பண்ண போகிறோம். சீ பிரீம் வந்து நம்ம சீ பாஸ் மாதிரியே. ஆக்சுவலாக என்ன போட்ட உடனே கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எபிசோடு அன்பாக்சிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் பண்றோம். நான் வந்து இப்போ ரீசெண்டா நாங்க வந்து கேரவன் இதுல போகும்போது வாங்க பழகலாம் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏர் ஃப்ரையர் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தி, ஆயில்லாம் இல்லாமல் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஏர் ஃப்ரையர் வாங்குறது தான் வாங்குறோம், ரொம்ப லேட்டாக வாங்கும்போது இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெட்டராக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். 3-in-1 XXL TEFAL அப்படின்னு ஒரு கம்பெனி. இதில் வந்து ஃப்ரையும் பண்ணலாம், க்ரில்லும் பண்ணலாம், ஸ்டீமும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ 3-in-1 ஹெல்த்தி ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அன்பாக்சிங். இப்படி மேலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது க்ரில்லிங்க்கு நினைக்கிறேன். எடுத்தா ஃபுல் ஃபயர் இருக்குது. புக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு புக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. ஸ்டீம் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக நல்லா வெயிட்டெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோன்னு இங்கே ஒரு காலத்தில் எப்போன்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கே தெரியாது. பட் முடிவு பண்ணோன்னா அப்புறமா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து ஃப்ரையெல்லாம் கொஞ்சம் ஆயில் கம்மியாக இல்லைன்னா ஆயிலே இல்லாமல் பண்ணுவோம். அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கும் போது. இது வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருந்தது, நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக. ஏன்னா டெஃபலில் நாங்கள் நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம் முன்னாடி. ஸோ இது வரைக்கும் சோட போனது இல்லை. ஸோ இதுலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாருங்க உள்ளார இந்த மாதிரி தனியாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 இது இருக்குது, இந்த இது இருக்குது. அப்புறம் எம்டி இங்கே மேலே ஸ்டீமுக்கு நினைக்கிறேன். இந்த பாருங்க ஸ்டீமுக்கு இதில் தண்ணி ஊற்றணும். ஸ்டீமிங் நம்ம தனியாக பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டீமிங் பண்ண போகிறது இல்லை, ஃபஸ்ட்டு க்ரில்லிங் பண்ணுவோம். க்ரில்லிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃப்ரையர்னால் தனியாக ஃப்ரைங்க்கு மட்டும் கிடைக்கும், க்ரில்லு தனியாக க்ரில்லுன்னு இருக்கும், அப்புறம் ஸ்டீமர் தனியாக இருக்கும். ஸோ இது 3 தனித்தனியாக வச்சுக்கிறது பதிலாக ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இது இருக்குது, கம்மி ஸ்பேஸில் இது உட்காருது. இல்லைன்னா 3 ஐட்டம் வச்சுக்கணும். நம்ம உங்களுக்கு வேறு வழி இல்லை, இதில் என்னென்ன சமைச்சு உங்களை டார்ச்சர் பண்ண போகிறோம். அது வருது இதுவாக வரும். இது நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படியே புதுசாக அப்படியே இருக்கிறதுக்கு காமிக்கலான்னு வச்சா இந்த படுப்பாங்க லெஃப்டில் எழுதிட்டாங்க ரிமூவ் பிஃபோர் யூஸ்ன்னு. ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும். எது இதுமா இல்லை நான் தேவைன்னு நினைக்கிறேம்மா. அப்போ தான் வந்து இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு. பட்டன்லாம் இங்கே தான் இருக்கா, அதனால தான் ஸ்டிக்கர் எடுத்துருக்கோம். சரியா இருக்குது பாருங்கள். 15 மினிட்ஸ் இருக்குது. க்ரில் பண்ணணுன்னா இப்போ வந்து சிக்கனை க்ரில் பண்ணணுன்னா சிக்கன் க்ரில் அப்படின்னு போட்டுன்னா சிக்கன் அப்படின்னா டைமர் என்ன சொல்லுது, ஆட்டோமேட்டிக்காக வருமா? இந்த 60 மினிட்ஸ் சொல்லுது. ஸோ ரொம்ப புதுசாக வாங்கினதுனால நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு 3 இது சும்மா ட்ரையல் ரன் தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அடுத்ததெல்லாம் நம்ம வந்து அடுத்த லெவல் போவோம். இப்போ பாருங்க ஆயிலே யூஸ் பண்ணல, லைட்டாக தான் இது ஒன்று அதில் இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே போட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்ன. ஸோ இது வந்து உள்ளார அப்படி போட்டுட்டோம். இதை ப்ரெஸ் பண்ணுறோம். அதை சொல்லுவோம் என்னென்னு. இதே மாதிரி ஏர் ஃப்ரை தான் பண்ணுறோம்ல, இது ஏன் 30 மினிட்ஸ் போதுன்னு சொல்லுது.
அவ்வளோதான் நீங்கள் இதை விட்டு தேவையில்ல. ஸ்டார்ட் ஆச்சுன்னு எப்படி சொல்கிறது? தான் ஸ்டார்ட்டு. அப்படியா? ஓ சூப்பர். 60 மினிட்ஸு நம்ம அப்படியே வச்சுருக்கோம். 60 மினிட்ஸ் அப்படியே நான் போய் சாப்பிட்டு வரேன். சரியா? இது 60 நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். வந்து முடிஞ்சிச்சு, அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. இது 60 நிமிஷம் இப்படி வச்சுருந்தா தான் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கணும் நினைக்கிற ஃபுட்டேஜ். ஸோ இது வந்து முழு சிக்கனுக்கு தான் 60 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு டவுட் வந்துச்சு, அதனால் எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 38 ஆன மாதிரி இல்லை, ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். 30 மினிட்ஸ்க்கு பண்ணாலே போதும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆயிலே போடல நம்ம. சூப்பர்ல. நான் ஆயில் போட சொன்னேன், நீங்கள் போடல. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் திருப்பி வேணா ஒரு ரவுண்டு போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. வந்துருச்சா பாருங்க. வாயிலுக்கு போட்டு பார்க்குறீங்க, அதுக்குள்ளே பாருங்க, அதுக்குள்ளே பாருங்க வெந்துருச்சான்னு. திருப்பி பாருங்க, அது வெந்திருக்கா, வெள்ளையா இருக்கான்னு. வெந்துச்சு. சரி, நான் இது மட்டும் தான் எடுக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் தரணும். அமிர்தமாக வந்திருக்கு பாரு, எப்படி வந்திருக்கு பாரு. ஓ எஸ், சூப்பராக வந்திருக்கு. சூப்பர். ஏர் ஃப்ரையரில் சாப்பிட்டது. என்ன ஆச்சுன்னா எண்ணெயே போடாமல் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த மெஷின் அங்கே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய மெஷின் வந்துருச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் அடுத்த மந்த்லேருந்து நாங்களுக்கு 6 பேக்லாம் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இது எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். வா, நல்லா இருக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ஆப்ஷனு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து சீ பிரீம் பண்ண போகிறோம். சீ பிரீம் வந்து நம்ம சீபாஸ் மாதிரியே, அது நம்ம ஊரில் என்ன கெண்ட மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது நம்ம வந்து குழம்பு ஃபுல்லாக பொரிக்காமல் நம்ம வந்து இது ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ வெரி ஈஸி. மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம குருமிளகு கிடைச்சிச்சா. பிளாக் பெப்பர் ஒயிட் இருந்தது, பிளாக் பெப்பர் இது நானும் தேடி இருந்தேன் ரொம்ப நாளா. நம்மளே அரைச்சி வச்சிருக்கியா இல்லை எப்படி இருந்தது? இல்ல, இது வாங்கினது தான். நான் அரைச்சி வைக்கிறது வந்து எப்படி பண்ணுவேன்னா, எடுத்துட்டு வந்து அரைப்பியா? நம்மளோட இதுல அந்த கிரைண்டர் அதுல அப்படி பண்றது. அப்படிதான். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. கம்பேரிட்டிவ்லி அந்த மாதிரி வந்து ஒரு அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமா, நான் இப்போ வந்து உப்பு போடுறேன். இந்த ஸ்பூனுக்கும் அதுக்கும் வந்து நான் அதே ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய அறிவுக்கு அது வந்து எட்டல அந்த டைம்ல. தட்ஸ் ஃபைன். அவ்வளவுதான். அப்படிதானே. இஞ்சி பூண்டு இருக்கானே? இஞ்சி பூண்டு சில டைம் போடுவேன், சில டைம் போட மாட்டேன். நீ போட்டுடலாமா? வேண்டாமே, போட்டுடலாமா? போட்டுரு. அது மூடு வர மாதிரி கொஞ்சம். சில டைம் வந்து இது நீங்க வந்து உங்களுடைய அம்மியில அரைச்செல்லாம் போடுற ஸ்டைல்லாம் நான் பண்ணல. எனக்கு அம்மியில அரைக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவை, அது இல்லை. ஆக்சுவலி வந்து இது கையால் எடுக்கல, வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்ணல. இல்லை, அது தீருது, அதனால நான் வந்து ஆமாம், அது டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நாங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியல எங்களால். நீ அதை மூட பார்த்தியா? அதை மூட பார்த்தியா? இது வந்து லெமன் ஜூஸில் லெமனை வந்து நான் லைம் முடிவுக்கு வா. நீ என்னன்னு சொல்லுது? அவங்கள எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண. அவங்க பாதி பேர் லெமனோ பாதி பேர் லைம் போட்டு அந்த டேஸ்ட் வரலன்னு சொன்னாங்கன்னா எலுமிச்சம்பழம் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறேன். பச்சையாக இருக்குது எலுமிச்சம்பழமா? அது எலுமிச்சக்காய். இது எலுமிச்சக்காய் தான். இது எலுமிச்சக்காய் தான். பழம் அது பழம் இல்லை, பழம் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக சொல்லிட்டு திருப்பி கடைசியாக என்ன போடுறது? எலுமிச்சை பழமோ காயா? எலுமிச்சை பழம். வெரி குட்.
இது ஏர் ஃப்ரையர்ல போட போறோம் நம்ம. வாவ், நீங்க அந்த புதுசா ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்குனதுல இனிமே டார்ச்சர் பண்ண போறோம். இல்ல என்னன்னா நம்ம வந்து எண்ணெயே போடாம செய்யறது வந்து ஒரு பெரிய நம்ம ஹெல்தியா பயங்கர ஸ்லிம்மா போறோம் எல்லாரும். வழியே இல்ல, இந்த வயசுல ஆகலனா எந்த வயசுல ஆக முடியாது. சோ இத நான் வந்து நல்ல ஒரு மசாலாவா கலந்துட்டேன். சூப்பர். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா கொஞ்சோண்டு ஒரு 2 டாட் மட்டும் எண்ணெய் போடுறதா வேணுமா? 2 டாட் போடுங்க, 2 டாட் போடுங்க. லைட்டா பரவாயில்லை. நமக்கு 8 பேக்ஸ் வேண்டாம், 6 பேக்ஸ்லயே மெயின்டைன் பண்ணிக்கும். கரெக்ட் இல்ல? இப்போ வந்து ஒரு பேக்கா இருக்கு. ஆமா, ஃபேமிலி பேக்கா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் இல்லாம இருந்தா கூட டேஸ்ட் இல்ல. கொஞ்சம் ஒரு சொட்டு மட்டும், ஒரு 1/2 கப் போட்டுக்கோ. இதான் சொட்டா உங்க ஊர்ல? சொட்டிருச்சு. சொட்டு மாதிரி இல்லையே. இங்க பாருங்க, பட் தென் 1 ஸ்பூன் தான் ஊத்திருக்கேன். சூப்பர். 1 ஸ்பூன் மேல ஊத்தல. இப்போ என்னன்னா இவங்களுக்கு அது செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். ஆமா, சூப்பர். இவங்களை வந்து நல்லா தடவி கொடுத்துட்டு நீங்க அழகா கொடுப்பீங்க தடவி. மீன் நல்ல மசாலா நல்ல சோறு மாதிரி கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். மீனுக்கான ரொம்ப லாங்காலாம் மேரினேட் பண்ணணும். சூப்பர். ஸோ இவங்க மேரினேட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாங்களா, ஒரு 1 hour வச்சுட்டு. 1 hour, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையர்ல அந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் இந்த பாரு, இந்த இடம்லாம் அப்படியே இதை எப்படி சாப்பிட போறோம்? வாய்க்கு கீழே. வாய்க்கில் நீங்க என்ன வாயை சாப்பிட இல்ல இல்ல, மெயின்டைன் இது பண்ணும்போது ஒரு அழகை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? இது வாய் ஓகேவா? ஓகே, சூப்பர்மா, தேங்க் யூ. இப்போ வந்து இத grill பண்ண போறோம். இந்த ஏர் ஃப்ரையர்ல. சோ grill எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா வரும். ஐ மீன் எப்படி வரப்போகுதுன்னா லைக் எவ்வளவு நேரம் வைக்கிறதுன்னு அவ்வளவு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். சோ ஃபுல் grill பண்ண போறோமா ஏர் ஃப்ரை பண்ண போறோமா? ஏர் ஃப்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன்டா ஏர் ஃப்ரை பண்ணுவாங்களா? அது grill பண்ணும். என்ன சொல்ற? grill பண்ணலாமா? மீன் 2 மீன் வைக்கலாம் ஃபர்ஸ்ட். எப்படி வைக்கிற? இப்படி ஸ்லாண்டிங் வச்ச இடம் இருக்கா? ரெண்டாவது மீன் இப்படி வைக்கிறேன். நல்ல பெரிய மீனா இருக்குல்ல? என்ன ரேட்டு? 3-12 பவுண்ட். 3-12 பவுண்ட். அப்போ 3,200 ரூபா. நல்ல மீன் இது, ருசியான. அந்த வாலில் தடவை கொஞ்சம். வாயில எதெல்லாம் சாப்பிட மாட்டோமோ அதில் தடவணும். உங்களுக்கு என் வால் சாப்பிடுவேன். வாழை சாப்பிடுவீங்களா? அது இந்த வாழை. இப்போ வந்து இவங்க உள்ள போறாங்க. ஏர் ஃப்ரை பண்ணலாமா? என்ன பண்ணுவோம்? திருப்பி லாஸ்ட் டான்ஸ் grill பண்ணி பார்க்கலாமா? grill தான் வருது ஆட்டோமேட்டிக்கா. மீன் அமுக்குது. மீன் அமுக்கு 11 minutes தான் சொல்றான். சரி பண்ணி பார்க்கலாம். கிட்டுதா? ப்ளேவா ஆயிடுச்சு. இது இப்பதான் ஆகுது. இப்பதான் காட்டு. இது பாரு. திருப்பி போட்டுமா? திருப்பி போடுறியா? ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கோமா? பண்ணிட்டோமோ இல்லையோ, அதுலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோ. இப்படி பார்த்தா 5 கிளாஸ் ஆயில் போட்டு. 5 கிளாஸ் இல்லை, பட் நீங்கள் பாருங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ குறைச்சிருக்கோம். அது grill. இது ஆக்சுவலாக என்னென்னா இது ஏர் ஃப்ரையர் இல்லை, இது grill. சரிங்களா? மீன் grill ஆன். மீன் grill ஆன். ஆக்ஷன் காமிக்குது. பாப்பா என்ன? ஆக்சுவலாக என்ன போட்ட உடனே கொஞ்சம் ஸ்மைல் வந்துச்சு.
காட்டு இதை காமி முள்ளா வருது இரு கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேஸ்டியாக இருக்கா? டேஸ்ட் நல்லதா? நம்ம யூஸ்டு டேஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. எப்படி? சூப்பராக இருக்குது. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் பண்ணதே நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இதோட மைண்ட் வாய்ஸா? அதான் சொல்லிச்சு போ. அது இல்லை மசாலா போட்டது நான் தானே, பட் உள்ள வச்சது நான் தானே. இல்லை அதோட மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருந்தது. நான் பண்ணதே நான் எப்படி சொல்லிக்கிறது? நான் அது பாட்டு சைலண்டாக நிற்கிது பேர். 15 நிமிஷத்தில் இப்படி ஆயிருப்பாருங்க. நல்லா நல்ல அல்வா மாதிரி வெந்திருக்கு. சார்ஜர் எவ்வளோ டைம் சேவ் ஆகுது? ஓ மை காட், டெலிஷியஸ், ரொம்ப டெலிஷியஸாக. வெறும் மீன் ப்ராக்கலி தான் இன்னைக்கு.